இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணரசினுடைய இரகசியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறார். கடவுளுடைய திட்டங்களும் செயல்பாடுகளும் பல நேரங்களிலே மனிதர்களாகிய நம்முடைய எண்ணங்களால் அல்லது நம்முடைய சிந்தனைகளால் அல்லது நம்முடைய அறிவினால் தீர்மானிக்க முடியாத ஒன்றாக மாறிவிடுகின்றது. ஏனென்றால் நாம் எதிர்பார்க்காத மனிதர்கள், எதிர்பார்க்காத இடங்கள், எதிர்பார்க்காத நேரங்கள் ஆகிய இடங்களிலே கடவுளுடைய அருள் வெளிப்படுவதை விவிலியத்திலே பல்வேறு இடங்களிலே நம்மால் பார்க்க முடிகின்றது. பழைய ஏற்பாட்டிலே கடவுள் பல்வேறு இறை வாக்கினர்களை தன்னுடைய பணிக்கென்று அழைக்கின்றார். எனவே அப்படி இறைவனால் அழைக்கப்பட்ட இறை வாக்கினருடைய பின்னணியை பார்க்கின்ற பொழுது அவர்கள் சமுதாயத்தில் ஒரு உயர்ந்த நிலையில் இருப்பவர்களாகவும் அல்லது அறிவிலே முதிர்ச்சி அடைந்த ஒரு மனிதர்களாகவோ அல்லாமல் மாறாக ஆடு மேய்க்கின்ற மனிதன் திக்குவாய், சிறுவன் சாமுவேல் என்று பலதரப்புப்பட்ட மனிதர்களை ஆண்டவர் கடவுள் அழைத்து அவர்களை இறைவாக்கினர்களாக தேர்வு செய்கிறார். எனவே கடவுள் தன்னுடைய பணிக்கு யார் தகுதியானவர் என்பதை அறிந்து தேர்ந்து கொள்கிறார். அதற்கு இறைவனுடைய தகுதியாக எதிர்பார்க்கப்படுவது சிறு பிள்ளைகளை போன்ற ஒரு மனநிலை கொண்ட மனிதர்கள் விண்ணரசிற்கு உரியவர்கள் ஆவார்கள் என்று ஆண்டவர் இயேசுடைய நற்செய்தியிலே தன்னுடைய சீடர்களுக்கு வலியுறுத்துகிறார். சிறு பிள்ளைகளை போல் ஆகாவிடில் எவரும் விண்ணரசிற்குள் நுழைய முடியாது என்ற ஒரு செய்தியை ஆண்டவர் இயேசு வெளிப்படுத்தி அதன் வழியாக மனிதர்களாகிய நாம் அனைவரும் குழந்தை உள்ளம் கொண்டவர்களாக மாற வேண்டும் என்ற ஒரு அழைப்பினை விடுக்கின்றார். அதாவது குழந்தை உள்ளம் என்றால் நமக்கு தெரியும், குழந்தைத்தனம் என்றால் நமக்கு தெரியும். அதாவது சிறுபிள்ளைத்தனம் என்று சொல்லுவார்கள். நாம் சிறுபிள்ளைத்தனமாக செயல்படுகின்ற பொழுது அங்கே கடவுளுடைய வல்லன்மை செயல்படுவதற்கு நாம் தடையாக மாறிவிடுகின்றோம். அதற்கு உதாரணமாக பரிசேயர்கள், மறைநூல் வல்லுநர்கள் இவருடைய செயல்பாடுகள் பல நேரங்களிலே சிறுபிள்ளைத்தனமாகவே இருக்கின்றது. ஆண்டவர் இயேசு புதுமைகளை செய்ய முற்படுகின்ற பொழுது இவர் ஓய்வு நாளிலே குணப்படுத்துவாராம் இல்லையா என்று பார்ப்போம் என்று அவர்கள் தொலைவில் நின்று கொண்டு அவருடைய செயல்பாடுகளை உற்று நோக்கி அதனுடைய விமர்சனத்திற்காக அவர்கள் காத்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று அவர் பாவிகளோடு உணவருந்து செல்லுகின்ற பொழுது இவர் பாவிகளோடு உணவருந்துகின்றார் என்று விமர்சனம் செய்கின்றார்கள். இப்படி ஆண்டவர் இயேசு செய்கின்ற ஒவ்வொரு செயல்களுக்கும் அவர்கள் விமர்சனங்களை வைத்து தங்களுடைய சிறுபிள்ளைத்தனத்தை அவர்கள் அங்கே வெளிப்படுத்துகின்றார்கள். ஆனால் கடவுள் அப்படிப்பட்ட சிறுபிள்ளைத்தனம் கொண்ட மனித உள்ளம் கொண்ட மனிதர்களை, எண்ணம் கொண்ட மனிதர்களை இறைவன் விண்ணரசிற்கு உரியவர்களாக ஏற்றுக்கொள்வது கிடையாது. மாறாக எவரொருவர் கடவுளுடைய திட்டங்களுக்கு இணங்கி செயல்படுகின்றாரோ அவர்களே இறைவனுடைய அரசிலே மிக பெரிய மனிதர்களாக மாற்றப்படுகிறார். எனவேதான் இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு கூறுகின்றார், ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் மறைத்து குழந்தைகளுக்கு தன்னுடைய சித்தங்களை கடவுள் வெளிப்படுத்துகிறார். எனவே ஆண்டவர் இயேசுடைய செயல்பாடுகளும் பல நேரங்களிலே அந்த சிறுபிள்ளைத்தனமான செயல்பாடுகளாக அல்லாமல் மாறாக தன்னுடைய ஒவ்வொரு புதுமையும் மற்ற மனிதருடைய வளர்ச்சிக்கு பயனுள்ளதாக இருக்கும்படியாக ஆண்டவர் இயேசு புதுமைகளை செய்கிறார். ஆண்டவர் இயேசு தன்னுடைய பணி வாழ்வை தொடங்குவதற்கு முன்பாக 3 முறை சோதிக்கப்படுகிறார். அதாவது தண்டனேற்று வணங்கும்படி கூறப்படுகின்றது. பிறகு மேலிருந்து எருசலேம் தேவாலயத்திலிருந்து குதிக்கும்படியாக அழகை சொல்லுகின்றது.
பிறகு கல்லை அப்பம் ஆக்கும்படியாக அழகை அவரிடத்திலே வேண்டுகின்றது. எனவே இந்த 3 நிகழ்வுகளையும் பார்க்கின்ற பொழுது, ஒருவேளை ஆண்டவர் இயேசு அந்த செயல்பாடுகளுக்கு இணங்கி இருந்தால் அதுவும் ஒரு சிறுபிள்ளைத்தனமான ஒரு செயல்பாடாகத்தான் இருந்திருக்கு. ஏனென்றால் அதில் எது ஒன்றும் மற்ற மனிதனுடைய வாழ்விற்கு பயனுள்ளதாக இருந்திருக்காது. மாறாக தன்னுடைய பெருமையை புகழை வெளிப்படுத்துவதற்கு மட்டுமே அவை அங்கே அமைந்திருக்கு. எனவே தான் ஆண்டவர் இயேசு அப்படிப்பட்ட சிறு பிள்ளைத்தனமான செயல்பாடுகளுக்கு இணங்காமல் மாறாக தந்தனுடைய சித்தத்திற்காக தன்னை முழுமையாக கையளிக்கின்றார். எனவே இப்படி இவை அனைத்தையும் நாம் ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற பொழுது, கடவுள் மனிதரை இயக்குவதிலே ஒரு முக்கிய நபராக அங்கே கடவுள் செயல்படுகிறார். எனவே ஒரு மனிதனை எப்படி இயக்க வேண்டும், அவனை எப்படி செயல்படுத்த வேண்டும், அவனை எப்படி பயனுள்ள மனிதனாக மாற்ற வேண்டும் என்பதில் மட்டுமே கடவுள் அங்கே கருத்தாய் இருப்பதை பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் நம்மால் பார்க்க முடிகின்றது. இன்றைய காலகட்டத்தில் நாம் பல்வேறு இயந்திரங்களை இயக்குவதற்கு நாம் கற்றுக்கொண்டிருக்கின்றோம். அதே ஒரு பொருளை வாங்கினாலும் யாருடைய உதவியும் இல்லாமல் அதனை எப்படி இயக்குவது என்று நாம் கற்றுக்கொள்ளுகின்றோம். ஆனால் பல நேரங்களிலே மனிதர்களாகிய நாம் நம்மோடு இருக்கின்ற மனிதர்களை இயக்குவதற்கு நாம் தவறிவிடுகின்றோம். எனவே அவர்களை முழுமையாக அறிந்து அவர்களை கற்றுக்கொண்டு அவர்களுக்கு உரித்தான வகையிலே நாம் அவர்களை இயக்குகின்ற பொழுதுதான் அங்கே கடவுளுடைய சித்தங்களை நிறைவேற்றுகின்ற மனிதர்களாக நாமும் மாற்றமடைகிறோம். அப்பொழுது அந்த விண்ணரசினுடைய மகிமையை நாமும் நம்முடைய வாழ்விலே பெற்றுக்கொள்ளுகின்றோம். இறைவனும் நமக்கு அவற்றை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார். எனவே இறையேசுவிலே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இறைவன் முன்பாக நாம் நம்மை தாழ்ச்சியுள்ள மனிதர்களாக மாற்றிக்கொண்டு இறைவன் நம்மில் முழுமையாக செயல்படுவதற்கு நம்மையே நாம் அர்ப்பணம் செய்து வாழ்வதன் வழியாகவும், அதேபோன்று நம்மோடு வாழ்கின்ற சக மனிதர்களிடத்தில் நம்முடைய செயல்பாடுகள் ஏற்றவையாக அமையும்படியாக இருக்கின்ற பொழுது அங்கே விண்ணரசானது முழுமையாக செயல்படுகின்றது. நாமும் அதற்கு ஒரு துணையாளராக செயல்படுகின்றோம் என்கின்ற சிந்தனைகளோடு தொடர்ந்து நாம் இந்த பலியிலே ஜெபிப்போம். ஆமீன். கொடுப்பதன் இன்பம்